போக்குவரத்து போலீசாரின் தொல்லைகளில் இருந்து தப்பிப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தின் முகப்பில் தனது ஓட்டுநர் உரிமம் எண், ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண் ஆகியவற்றை எழுதி வைத்திருக்கிறார் இந்த இளைஞர். இவரது இந்த செயலுக்கு முகநூல் மட்டுமின்றி நேரிலும் வாழ்த்துக்கள் குவிகின்றன. யார் இந்த இளைஞர்? இப்போது பார்க்கலாம். போக்குவரத்து போலீசார் தங்கள் கடமையை செய்யும் வரை ஒத்துழைப்பு கொடுக்கின்றனர் பொதுமக்கள். கடமையை மறந்து சுயநலமாக செயல்பட முற்படும் போது பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்புகளை பல்வேறு வழிகளில் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து போலீசாரின் தொடர் தொல்லை நடவடிக்கைகளால் எரிச்சல் அடைந்த ஒரு இளைஞர் வித்தியாசமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள கிராமம் புளியம்பட்டி. இங்கு டீ கடை நடத்தி வருகிறார் முருகேசன். தினசரி தனது இருசக்கர வாகனத்தில் சென்று வரும் இவர் போக்குவரத்து போலீசாரின் தணிக்கைக்கு ஆளாகியுள்ளார். சரி, இதெல்லாம் இத்தனை நாள் கேட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, நம்ம கிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம இதை வண்டியில் முன்னாடி எழுதுனா என்ன அப்படிங்கிற எனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி சரி எழுதித்தான் பார்க்கலாமே அப்படின்னா என்ற வண்டியில் முன்னாடி மாஸ்கில் நான் இப்படி என்ற வாகன ஓட்டுநர் உரிமை எண்ணையும், ஆதார் கார்டு எண்ணையும், வாக்காளர் அடையாள அட்டை எண்ணையும் எழுதிட்டு என்ற வீட்டோட அட்ரஸ் இதெல்லாம் எழுதிட்டேன். இந்த தொடர் தொல்லைகளால் ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைந்த முருகேசன் தனது வாகனத்தின் முகப்பில் ஓட்டுநர் உரிமம் எண், ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண், தனது அலைபேசி எண் ஆகியவற்றை ஸ்டிக்கராக எழுதி ஒட்டிவிட்டார். இதையடுத்து போலீசாரின் தொல்லை கணிசமாக குறைந்துவிட்டது. பல்வேறு தரப்புகளில் இருந்தும் பாராட்டுகள் குவிகின்றன. நிறைய லைக் வந்திருக்கிறது. இதை நாங்கள் யோசிக்கல, உங்களோட யோசனைக்கு பிறகு நாங்களே எழுதலான் இருக்கிறோன்னு பல பாராட்டுறாங்க, கூப்பிட்டு பாராட்டுறாங்க. சிறு வயது முதல் பெரிய வரை எப்படி தம்பி இதெல்லாம் யோசிச்சிங்காட்டி எனக்கு தோணுனதை நான் யோசித்தேன், அதனால் போட்டிருக்கிறேங்க, ஃபேஸ்புக்லேயும் போட்டேன், அதனால் இதாக இருக்குதுங்க அப்படின்னு. பொள்ளாச்சியில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். கட்சியில் ஒரு வாடகைக்கு நான் போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு பைக்கில் மார்க்ஸில் அவரோட ஃபுல் அட்ரஸ் அதை ஓட்டு ஐடி நம்பருங்க, ஆதார் கார்டு நம்பரு, அவரோட செல் நம்பரு எல்லாம் A to Z எழுதியிருந்தார். ஒரு வித்தியாசமாக எனக்கு இருந்தது. அது என்ன ஏதுங்க தெரியுது, பார்க்கணும் நேரடியாக பார்த்து பேசலாம்னு ஒரு ஆர்வம் இருந்தது. தங்கள் அதிகார வரம்பை உணர்ந்து கடமையாற்றினால் பொதுமக்கள் ஒத்துழைப்பார்கள் என்பதை முருகேசன் தனது சிறிய நடவடிக்கை மூலம் போலீசாருக்கு உணர்த்தியிருக்கிறார். போக்குவரத்து காவலர்கள் தங்கள் கடமையை செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தங்களின் சுயலாபத்திற்காக வேறு வழிகளில் ஈடுபட்டால் முருகேசன் போன்ற பொதுமக்கள் இது போன்ற நடவடிக்கைகளில் இறங்கத்தான் செய்வார்கள். சக்திவேல், நியூஸ் 18 தமிழ்நாடு.